வணக்கம். நேற்று ஒரு 6:30 மணி அப்பொழுது தான் வந்து ஃபோன் வந்தது. இந்த மாதிரி அர்ஜுன் சார் பேசணும்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு, ஏதோ ஆடியோ ஃபங்க்ஷன் ஏதோ இருக்கும் போல இருக்குது, இதை எப்படி என்ன போய் சொல்லலாம் அப்படின்னு பிளான் பண்ணிகிட்டு இருந்தேன். நாளைக்கு என்ன இதுலேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்குன்னு கொடுங்க பேசலாம். பேசின முதல் வார்த்தையே வந்து இந்த மாதிரி முகுந்தன் ஃபேமிலி வர்றாங்க. எனக்கு ரொம்ப உண்மையாக சொல்லணும்னா அர்ஜுன் சார்கிட்ட இருக்கிற நேர்மை ரொம்ப பிடிக்கும். இப்போ அவர் சொன்னார், மிலிட்ரியில் நான் சேரணும்னு ஆசைப்பட்டேன், அம்மா அழுதுட்டு கையெழுத்து போடல, அப்பா அம்மா நீங்கள் கையெழுத்து போட்டிருக்கணும், போட்டிருந்தா அவர் ரியல் ஆக்ஷன் கிங்காக இருந்திருப்பார் இந்தியாவோட. சினிமாவில் தானு சார் வரப்போகிற எல்லாருக்கும் ஒரு பட்டத்தை கொடுத்துட்டே இருப்பார், அது அவரோட வழக்கம். அப்புறம் அது போக பார்த்தீங்கன்னா தானு சாரோட அர்ஜுன் சாரோட அப்பா வந்து தன்னோட மூத்த அண்ணன் அப்படின்றதுனால அவரை வர வச்சுருக்கிறார். இப்போ அர்ஜுன் சார் நினச்சா இப்போ இண்டஸ்ட்ரியில் இருக்க எந்த ஸ்டார் வேணாலும் யாரை கூப்பிட்டாலும் இங்கே இங்கே வந்து விருந்தாளியாக வந்து அமர்ந்திருப்பாங்க. ஆனால் அவருக்கு யாரை கூப்பிடணும்னு தோணியிருக்கு, தனக்கு மூத்த அண்ணனாக கருதுகிற தானு சாரை, தன்னை அறிமுகப்படுத்தின இயக்குனர் ராமநாராயணன் அவர்களோட குடும்பத்தாரை, முகுந்தன் அவருக்கு நாட்டு மேலே உள்ள ஒரு வெறி கொண்ட பற்று, தன்னால் ஒரு மிலிட்ரியில் போய் சாதிக்க முடியாத குறைந்தபட்சம் செல்லுலாயிலையாவது செஞ்சு காமிப்போமேன்னு அவர் எடுக்கிற முயற்சி, இதெல்லாம் பார்க்கும்போது இதில் நேர்மை மட்டும்தான் இருக்குது. இப்போ இந்த நேர்மையான இப்படி ஒரு நேர்மையான ஃபங்க்ஷனுக்கு போகலைன்னா அதை விட அவமானம் எனக்கு வேறு எதுவுமே இல்லைன்னு நான் நினச்சேன். இது எல்லாத்துக்கும் மேலே இந்த படம் வெற்றி அடையணும், அது இது அப்படின்னு வாழ்த்து சொல்கிறது, அது இதெல்லாம் அது ரொம்ப ஃபார்மாலிட்டி. மனப்பூர்வமாக சொல்கிறேன், இந்த பாட்டை பார்க்கும்போது அந்த அர்ஜுனோட ஒர்க்கு வந்து கொஞ்சம் மெச்சூர்டாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. 3 பாட்டு தான் சொன்னாங்க. இந்த மாதிரி படங்களுக்கு 3 பாட்டு தான் இருக்கணும், இல்லைன்னா அந்த தேசப்பற்ற சொல்லக்கூடிய அவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு கருத்தை சொல்கிற போது கேலி கூத்தாயிடும். திடீர்னு அங்கே பார்டரில் ஒரு கற்பனை பண்ணிட்டு ஒரு கூத்துப்பாட்டு பாடிக்கிட்டு இருந்தாக்க அது ரொம்ப கேவலம். அப்படி ஒரு கமர்ஷியல் பண்ணுறத விட பண்ணாமல் இருக்கிறது நல்லது. அந்த மாதிரி இது வரைக்கும் அர்ஜுன் சார் வந்து ரொம்ப நேர்மையாக தான் படம், அவர் டைரக்ட் பண்ண படம், நான் பர்டிகுலராக சொல்கிறேன், அவர் டைரக்ட் பண்ண படம், வேறு படங்களை பற்றி நான் பேச விரும்பல. படத்தில் ஒரு நேர்மை எப்பவுமே இருக்குது. அந்த நேர்மை இருக்கும் இந்த படத்தில் நிச்சயம் இருக்கும்னு நம்புகிறேன். படம் வெற்றியடைய வாழ்த்துக்கள்னு சாதாரணமாக சொன்னாலும் அது என்னோடய ஆள் மனசுலேருந்து வர்ற வார்த்தை. சினிமாட்டோகிராஃபர் வேணு மற்றும் முகுந்தன் ஃபேமிலி எல்லாருக்கும், ஐஸ்வர்யா முதல் முறையாக இணை தயாரிப்பாளர் இருக்கீங்க, உங்களுக்கும் வாழ்த்துக்கள். அர்ஜுன் சார், நீங்களாவது 2 ஆம்பளை பிள்ளைங்களை பற்றி மிலிட்ரிக்கு அனுப்பியிருக்கலாம், உங்களால் போக முடியல, என்ன கூட போகிற ஆள். ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. இது வந்து ஒரு ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு வந்த மாதிரி இல்லை, ஏதோ ஒரு தேசத்தில் நடக்கிற ஒரு முக்கியமான ஒரு நிகழ்ச்சியாக தான் நான் இதை கருதுகிறேன். கானா பாலா சொன்ன மாதிரி இந்திய திருநாடே இங்கே இருக்கிற மாதிரி முகுந்தன் ஃபேமிலி இங்கே இருக்காங்க. சொன்னது ஒன்று பேச தெரியாது, பேசுகிறேன்ற பேரில் எல்லாரையும் மென்ஷன் பண்ணி பேசிகிட்டு இருப்பேன். ஆனால் குறிப்பாக அந்த ஒரு வார்த்தை ரொம்ப நல்லா இருந்தது, சொன்ன வார்த்தை, அதையும் நான் ரிப்பீட் பண்ணி அவனுக்கும் ஒரு நன்றி சொல்லிடுறேன். நான் எந்த சினிமா நடிகர்களுடையோ புகைப்படம் எடுத்துக்கொள்ள ஆசைப்பட்டதும் இல்லை, அதை வந்து ஞாபகத்துக்காக பாதுகாத்து வச்சுக்கிறதும் இல்லை. பட் இந்த ஃபங்க்ஷனில் ஒரே ஒரு சின்ன வேண்டுகோள், பேச்ச முடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த முகுந்தன் ஃபேமிலியோட ஒரு புகைப்படம் எடுத்துக்கொள்ள நான் ஆசைப்பட்றேன். அதுக்கு தேங்க்யூ.